பரிசுத்தமுள்ள கர்த்தரை பற்றி சொல்வதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20 வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமாய் வீடு வாங்குவது, இடம் வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும், நகை, பணம் என்று எல்லாவற்றின் மேலும் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய முழு கவனமும் நம்மை உண்டாக்கின தேவன் மீது வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். அவரை விசுவாசித்து அவருடைய அன்பினாலே நடத்தப்படுவோமாகில் நிச்சயமாக இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் நாம் மகிழ்ச்சியாக திருப்தி அடைய மாட்டோம். மாறாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசுவை கர்த்தரென்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஒரு நாள் பரலோகத்தில் அவரோடு கூட ஆடி பாடி சந்தோஷமாய் அவரோடு கூட குடியிருப்போம் என்பதில் உறுதியாக நம்பியிருப்போம். அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீர் எங்கள் இரட்சகர், நீர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.